ஹலோ பசங்களா, இன்னைக்கு வந்து வாழைப்பூ பற்றி பார்க்க போகிறோம். வாழைப்பூ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. அது வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, எல்லோரும் க்ளீன் பண்ண பயந்துக்கிட்டே இது வாங்க மாட்டாங்க. ஆனால் இதையும் நம்ம ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில வேலையெல்லாம் பார்க்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயில். இது வந்து கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைனாக்கா கையெல்லாம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும், நகமெல்லாம் பிளாக் ஆகிடும். அதனால் கொஞ்சம் நல்லா ஆயில் தடவிக்கோங்க. போர்ட்லேயும் ஆயில் தடவிக்கோங்க. கத்தியிலையும் லைட்டாக தடவிக்கோங்க, இல்லைனாக்கா கரை பிடிக்கும். அதுக்கப்புறம் வாழைப்பூ வாங்கும்போது பூவம்பூன்னு கேட்டு வாங்கணும். பூவம்பூன்னா எப்படி இருக்குது பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் பூவம்பூன்னா. இன்னொன்று மொந்தம்பூன்னு இருக்கும். அது வந்து ஒரு சில பூ வந்து கசப்பாக இருக்கும், ஆனால் பூவம்பூ வந்து எப்பவுமே கசக்காது. மந்தம்பூ வந்து இன்னும் ஷைனிங்காக இருக்கும். இந்த லைன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைன் லைன்லாம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இதை விட ஃபைனாக இருக்கும் அதில். இது வந்து கொஞ்சம் மொதமாக இருக்கும் லைன்ஸ் எல்லாம். இதை பார்த்துக்கோங்க. மொந்தம்பூ வந்து இன்னும் பெருசாக இருக்கும், கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும், கொஞ்சம் முழுன்னு இருக்கும். ஓகே, இது பூவம்பூ. இது வந்து கசக்கவே கசக்காது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னாக்கா, இது ஃபஸ்ட்டு ஒரு மடலை வந்து இப்படி, இதுக்கு பேர் மடல்னு சொல்லுவாங்க. இது வந்து பூ. இது என்ன பண்ணணும்னாக்கா, இந்த மாதிரி பூவை எடுத்துட்டு இப்படி 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 தேய்க்கணும். தேய்ச்சிங்கனாக்கா இது மாதிரி வரும். இந்த மாதிரி காம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி மொத்தமான காம்பு. இதில் வந்து 3 இருக்குது, ஒரு சில இதில் 1 தான் இருக்கும். இதில் வந்து 3 இருக்குது, அதை மட்டும் எடுத்துருங்க. சில இதில் வந்து இந்த வயிற்றுக்கிட்ட அந்த இது இருக்கும், தோல் மாதிரி இருக்கும். இது இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மேலே இப்படி மொட்டு மாதிரி வந்துருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து எடுத்துடணும் நம்ம. இதே மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் போது நம்ம வந்து எல்லா பூலையும் சும்மா அப்படியே உட்காந்துட்டே பேசிக்கிட்டே நம்ம இதெல்லாம் எடுக்கலாம். இந்த பூவெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண அலுப்புப்பட்டுக்கிட்டு ஒதுக்குறோம். இதெல்லாம் ஒதுக்க வேண்டிய பூவே கிடையாது, அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். இது மாதிரி ஒரு ஒன்றா டீப் பிச்சு பிச்சு போட்டுருங்க. இது மாதிரி நம்ம ஃபுல் பூ எடுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து காமிக்கிறேன் எவ்வளோ எடுக்கணும்னு சொல்லிட்டு. இதை நான் வந்து ஒன்று ஒன்றா எடுக்கிறேன். இப்போ வந்து அதில் அப்போ எடுத்தோம்ல, அதே மாதிரியே மேலே இருக்கிற மண்டல் இந்த மாதிரி இப்படி எடுத்து வச்சிருங்க. இப்போ சொன்ன ப்ரொசீஜரை வந்து இந்த எத்தனை பூ இருக்கு, 2 3 4 5 6 இதுக்கு வந்து இப்போ செஞ்சால ப்ரொசீஜர் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுக்கிறது அது செய்யணும். அதுக்கப்புறம் இந்த டார்க் கலர் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் வேற மாதிரி, இது அதோட ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னு காமிக்கிறேன். அவ்வளோதான். இதை வந்து நம்ம அப்படியே முழுசாக கட் பண்ணி போட்டுடலாம். இது எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். இதெல்லாம் மொத்தமாக இருக்கும். இது வந்து இப்போ நான் எடுக்கிற மாதிரி எடுக்கிறது கஷ்டம். இப்படி கத்தி இருக்கு பார்த்தீங்களா, இப்படி கத்தி வச்சுக்கிட்டு அப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி இழுக்கணும். இப்படி இழுத்தீங்கன்னா போதும், இது வந்துருச்சு பார்த்தீங்களா காம்பெல்லாம். அதுக்கப்புறம் மேலாப்பில் இருக்கிற பூவெல்லாம் இப்படியே உருவிட்டா போதும். இதெல்லாம் தூக்கி போட்டுடணும், இதெல்லாம் வேஸ்ட்டு காம்பெல்லாம். அதுக்கப்புறம் திருப்பி 1 2 இருக்கும், மீதி இருக்கிறதையும் இன்னொரு கட் பண்ணி இழுத்தீங்கன்னாக்கா இதுவும் வந்துடும். மீதி இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நம்ம சும்மா வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி போடுற மாதிரி அப்படியே கட் பண்ணி போட வேண்டியது தான். நான் அதையும் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒன்று எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன். வந்து பூ பெருசாக இருக்கிறதுனால இப்படி 2ஆக பிரிச்சுக்கும், இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி இங்கே கட்டி வச்சுட்டு இப்படி இழுக்கணும், அவ்வளோதான். அழகாக வந்துருச்சு பாருங்க. இந்த பிறகு இந்த பூவெல்லாம் எடுத்துட்டு இந்த காம்பை வந்து தூக்கி போட்டுடலாம். இப்போ நான் இதில் எடுக்கிறேன். அவ்வளோதான், வந்துருச்சா. பூவெல்லாம் எடுத்துட்டு இந்த காம்பை வந்து அப்படியே தூக்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் இதை பொடிசாக கட் பண்ண வேண்டியதுதான்.
இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுற வேண்டியது தான். அதுக்கப்புறம் இதையும் எடுத்துடுறேன். இதையும் அதே மாதிரி 2ஆக பிரிச்சுக்கோங்க. வந்துருச்சா? காம்பெல்லாம் வந்துருச்சா? அதுக்கப்புறம் இதில் இப்படி வச்சுட்டு இப்படி இழுக்கணும். இப்படி இழுக்கும்போது அவ்வளோதான், காம்பு தனியாக இந்த பூ தனியாக வந்துருச்சா? புரியுதா? அதுக்கப்புறம் இதை பிடிச்சிட்டு இதெல்லாம் அப்படி எடுத்தீங்கன்னாக்கா அவ்வளோதான், பொடிசாக வந்துடும். இப்போ வந்து இதை நைஸாக கட் பண்ணிட வேண்டியதுதான். இதை வந்து இந்த தண்ணிக்குள்ளே போட்டுடணும். தண்ணியில் வந்து மோர் கலந்து கூட போடலாம், கருக்காமல் இருக்கிறதுக்கு. நான் இப்போ உடனே செஞ்சுருவேன், அதனால மோர் கலக்கலை. இந்த தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி போட்டுருங்க. இதெல்லாம் மட்டும் நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த காம்பெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு, இதெல்லாம் மட்டும் நம்ம கையால் எடுக்கணும். ஒரு 5-6 இதழுக்கு மட்டும் நம்ம அப்படி எடுத்தால் போதும். காம்பை எடுத்துட்டு அதையும் இந்த மாதிரி கட் பண்ணிங்கனாக்கா அவ்வளோதான், முடிஞ்சது. இது வந்து இதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 5 இதழ் மட்டும்தான், 5-6 இதழ் தான். மீதி இப்போ வந்து இதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். காம்பை தூக்கி போட்டுருங்க. அப்புறம் இதை வந்து இப்படி 2ஆக வெட்டிக்கங்க. 2ஆக வெட்டிட்டு இந்த போர்ஷன் இருக்குல்ல, இதை வந்து இப்படி உரிச்சிங்கன்னா வந்துடும். இதுக்குள்ளார வந்து மொட்டு மாதிரி இருக்கும். இவ்வளோதான். இதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம். உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்தாச்சு. இதை என்ன பண்ணணும்னாக்கா 2ஆக கட் பண்ணிட்டு இப்படி இருக்க நடுவில் தண்டு இருக்குல்ல, அந்த தண்டு மட்டும்தான் போடக்கூடாது, இது எல்லாத்தையும் அப்படியே கட் பண்ணி போட வேண்டியதுதான். தண்டை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அப்படி கட் பண்ணிட்டு தண்ணிக்குள்ளே போட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு வாட்டி இன்னொரு போர்ஷனும் காமிக்கிறேன். இந்த காம்பு போர்ஷன் மட்டும் கரண்டு வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை மட்டும் இப்படி வெட்டிடலாம். வெட்டிட்டு காம்பு மட்டும் தூக்கி போட்டுடலாம். தூக்கி போட்டுட்டு இது பொடிசாக கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டுருங்க. இதே மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணணும். இந்த குட்டியாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பூவு, சில பேர் வந்து இந்த மொட்டை மட்டும் எடுத்து மொட்டு குழம்புன்னு சொல்லிட்டு வைப்பாங்க. இதை எடுத்து மொட்டு குழம்புன்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சு வைப்பாங்க. இதை நம்ம வந்து சமைக்க கூட வேண்டாம், ரொம்ப ஹெல்த்தி. இது வீட்டில் சின்ன குழந்தை, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருந்தப்போ இதை அப்படியே கொடுத்துருவாங்க. அது போல் அப்படியே பச்சை சாப்பிட்றலாம். ரொம்ப நல்லது துவப்பாக இருக்கும், ஆனால் ரொம்ப உடம்புக்கு நல்லது. நம்மளாம் வீட்டில் வாழை பறிஞ்சா உக்காந்துட்டே இருப்போம், இது கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. சாப்பிட்ற வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைனாக்கா இதையும் வழக்கம் போல் அப்படியே கட் பண்ணி நல்லா கட் பண்ணி போட்டு விட்டுட்டு நல்லா அப்படியே பெனஞ்சு விட்டுருங்க. இதுதான், அவ்வளோதான். இப்போ நான் காமிச்சேன்னா இவ்வளோதான். இதெல்லாம் மட்டும் எடுக்கிறதுக்கு வந்து சும்மா ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் இதெல்லாம் எடுத்து கட் பண்ணுறதுக்கு. இதையும் இப்போ நான் கட் பண்ண மாதிரியே கட் பண்ணிவிடுங்க. இல்லாட்டி வீடியோ லென்த்தாக போகும் ஃபுல்லாக காமிச்சிட்டு இருந்தேனாக்கா. அவ்வளோதான், கட் பண்ணிவிட்டு தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு வேணால் நான் காட்டுறேன். அவ்வளோதான், எவ்வளோ ஈஸி பாருங்க வாழைப்பூ கட் பண்ணுறது. ஓகே, நல்ல பசங்களாம் அவ்வளோதான். எல்லா வாழைப்பும் நல்லா
க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா அப்படி பிசைஞ்சு விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. நான் வந்து இப்போ உடனே சமைக்க போகிறேன். அப்படி இல்லைன்னா மட்டும் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி வைங்க. சமைக்கிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும், 1 hour ஆகும் அப்படின்னாக்கா. அதே மாதிரி இப்போ நம்ம இதெல்லாம் செஞ்சோம்ல, அந்த இடத்த வந்து மெஸ்ஸி ஆக்கக்கூடாது. தூக்கி போடும்போதும் அப்படியே ஒரு இதுக்குள்ளே ஒன்று வச்சு நம்ம ஒரு வேலை செஞ்சோம்னா அந்த இடத்த வந்து நீட்டாக வச்சுக்கணும். ஒன்றுக்குள்ளே ஒன்று இப்படி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. பப்பரக்கான்னு பரப்பிட்டு இருக்காமல் அழகாக இருக்கும். இதை கொண்டு போய் நீங்கள் தூக்கி அப்படியே குப்பையில் போட்டுடலாம். இதை வந்து தனியாக போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து உடனே இந்த மாதிரி அதெல்லாம் உடனே தேய்ச்சி எண்ணெய் தடவி இருக்கும் இல்லையா, இதெல்லாம் உடனே கழுவுனீங்கன்னா அந்த கலர் பிடிக்காது. இப்படி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அப்படியே கரையாயிடும், போர்டெல்லாம் வீணாக போயிடும். நான் எப்போவுமே இதில் தான் வாழைப்பூ வாழைத்தண்டெல்லாம் அறிவேன். அப்பயுமே நான் உடனே கழுவி வைக்கிறதுனால அந்த கரை பிடிக்காமல் இருக்கும். ஓகே, வந்து அடிக்கடி வாழைப்பூலாம் செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொரு விஷயம் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 வந்துட்டு எடுத்து வச்சேன்னே, நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு கையில் எடுங்கன்னு சொன்னேன். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 பூக்கு மட்டும்தான் நான் வந்து கையில் காம்பு எடுப்பேன். மீதியெல்லாம் அந்த கத்தியை வச்சு இப்படி அழுத்தி பிடிச்சிட்டு உருவுனாலே அந்த காம்பெல்லாம் வந்துடும். அது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான். ஸோ ஹாப்பி குக்கிங்.